இதுதான் நம்மளோட ஆப்பு. நம்மளோட க்ரஷர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஸ்கேல் ட்ராக் இதோட ஆப்போட நேம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளே என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வருது, வெளியில் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வருது, அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நம்ம டோக்கன் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 மெனு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்னால் நம்ம என்னென்ன மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபுல்லாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம், வித் ரேட்டோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 40 mm ஓவர் ஜல்லி என்ன யூனிட்டு, ஒரு யூனிட்டுக்கு என்ன ரேட்டுங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு டன்னுக்கு என்ன ரேட்டுங்கிறத மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி என்னென்ன ஐட்டம் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ, உங்களோட குவாரியில் என்னென்ன ஐட்டம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஐட்டமே இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த லோடு போடுறதா இருக்கட்டும், இதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது வந்து மெட்டீரியல். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் 2 டைப் ஆஃப் டோக்கன் இருக்குது. ஒன்று வந்து எம்டி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லோடு. ஃபஸ்ட்டு வண்டி வரும்போது நம்மளோட எம்டி டீட்டெயில், அந்த வண்டியோட எம்டி டீட்டெயிலை ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இது ஒரு வாட்டி தான். ஒரு வண்டி வந்து யூனிக்காக அந்த வண்டியோட நம்பரை போட்டு நம்ம ஒரு வாட்டி நம்ம எம்டி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி நம்பரை ஆல்ரெடி நம்ம எம்டி போட்டிருக்கோம். ஆல்ரெடி எம்டி போட்டிருக்கிறதுனால அதோட வெயிட் நமக்கு சஜஷனில் வருது. ஸோ இதை நம்ம அப்படியே உள்ள ஃபீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து புதுசாக வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை நம்ம ஃபீட் பண்ணணும். ஒருவேளை இந்த வண்டி வந்து இது வரைக்கும் இல்லை, இப்போது புதிய வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வண்டி நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம எம்டி போடலாம். ஸோ எம்டி இது வந்து இந்த வெய்ட் வந்து நம்ம ரேண்டமாக இப்போ எடுத்து வந்து உங்களோட வெய்ப்ரிட்ஜிலேருந்து வர வெயிட் வந்து இதில் லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு என்ன வெயிட் கரெக்டாக ஃபில் ஆகுதோ அதை வச்சுட்டு ஒரு F5 ப்ரெஸ் பண்ணிங்க, இல்லை இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெயிட் இங்கே காப்பி ஆயிரும். ஸோ இதான் வந்து நமக்கு எம்டி. இப்போ யாருக்கு போகுது இந்த லோடு, இப்போ எம்டி உள்ளே வர்ற வண்டி வந்து யாருக்கு லோடு போகுதுங்கிற டீட்டெயிலை நம்ம இதில் ஃபிட் பண்ணுறோம். ஸோ அடுத்து மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் இவங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம இதில் ஃபில் பண்ணுறோம். ஸோ நான் சொல்லணும் எந்த சப்ளைட்டர்லேருந்து நம்ம போகுது, டிஃபால்ட்டாக நம்மளோட கம்பெனி நேம் MMA ப்ளூ மேட்டர்ஸ்லேருந்து போகுது, எவ்வளோ யூனிட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் 1.5 யூனிட். பாஸ் அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பாஸ் அமௌண்ட்டை இதில் என்ட்ரி பண்ணணும். இது ரெண்டுமே ஆப்ஷன் தான், யூனிட்டும் பாஸ் அமௌண்ட்டுங்கிறது ஆப்ஷன் தான், நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் இவங்க வந்து என்ன பேமெண்ட் வந்து எதில் கொடுக்குறாங்க, கேஷாக செக்கா யூபிஐ அந்த மாதிரி டீட்டெயில் இருக்கும். நம்ம இதில் கேஷ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தது இது ஃபியூச்சர் யூஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம். இதில் ரீமார்க்ஸ் ஏதாவது போட வேண்டாம், போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இதை நம்ம சேவ் பண்ணிடுறோம். டூ வாண்ட் டு பிரிண்ட் டிக்கெட் பிரிண்ட் பண்ணவான்னு கேட்குது. நோ கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வராது. இல்லை டிக்கெட் வேணும்னா டோக்கன் வேணும்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டோக்கன் வந்துடும். நான் அந்த டோக்கனை இப்போ உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் எம்டி டோக்கன். ஸோ இந்த மாதிரி வரும், என்ன ஐட்டம் எடுக்க போகிறாங்க, என்ன மெட்டீரியல் எடுக்க போகிறாங்க, டிக்கெட் நம்பர் என்ன, டேட் என்ன டேட்டில் வராங்க, வண்டி நம்பர் என்ன, டைம் என்ன டைமுக்குள்ளே வந்திருக்கு, இன் டைம் என்ன கஸ்டமருக்கு போகுது, என்ன எம்டி வெயிட் எவ்வளோ இருக்குது, யூனிட் என்ன, பாஸ் என்ன, இந்த மாதிரி டீட்டெயிலாக அதை வந்துடும். ஸோ இது உங்களோட பிரிண்ட்டில் டிஃபால்ட் பிரிண்ட்டில் வந்துடும். இது வந்து எம்டி. ஸோ இப்போ அதே வண்டி லோடு எடுத்துகிட்டு வருது, மறுபடியும் லோடு எடுத்து வருது அப்படின்னா நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லோடுக்கு வந்துடும். சரிங்களா, ஸோ லோடில் அந்த வண்டி வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். என்னென்ன வண்டி உள்ளே போயிருக்கு அதோட லிஸ்ட்டு வந்து எனக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அந்த வண்டி வெளியே வரும்போது இந்த வண்டி நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு வண்டி நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில் நமக்கு லோட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல அது டெலிவரி கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி டீட்டெயிலை நம்ம மாற்றிக்கலாம், மெட்டீரியலுமே மாற்றிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் வண்டி வந்து உள்ளே போகும்போது அந்த மெட்டீரியல் இல்லை, வேறு மெட்டீரியல் எடுத்தோம்னாலும் இதை மாற்றிக்கலாம். சரிங்களா, ஸோ மாற்றிட்டு இப்போ அடுத்து வந்து லோடோட வெயிட் வந்து நமக்கு இதில் சஜஷன் ஆகும். நம்ம மிஷின்லேருந்து ரீட் பண்ண வெயிட் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் மறுபடியும் ஒரு வாட்டி F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லோடு வந்து அந்த வெயிட் வந்து இங்கே காப்பி ஆகிடும், இந்த லோடு வெயிட் மொத்த வெயிட். சரிங்களா, இப்போ சாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி லோட் டன் வந்து 18 டன் இருக்குது, எம்டி ஒரு 16 டன் இருக்குது. அப்போ வெயிட் வந்து 1.9 டன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலுக்கு என்ன ரேட்டுங்கிறத நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா, மெட்டீரியல் மாஸ்டரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இதை நம்ம கஸ்டமைஸாக மாற்றிக்கலாம். ஸோ அமௌண்ட் எதுவும் மாற்றுறாலும் மாற்றிக்கலாம், யூனிட் எதுவும் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், பாஸ் அமௌண்ட் எதுவும் மாற்றிக்கலாம். அப்புறம் FT கொடுத்தா சேவ் ஆகிடும். சரிங்களா,
சப்போஸ் லோடுக்கு பிரிண்ட் வேணும்னா நீங்கள் அதுக்கு லோடு பிரிண்ட்டையும் தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, செட்டிங் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து லோடு டோக்கன். இவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பார்த்தாச்சு, மெட்டீரியல் டோக்கன் பார்த்தாச்சு. ரிப்போர்ட்டில் வந்து நம்மகிட்ட 4 டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரிப்போர்ட் வந்து என்னென்ன லோடு போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபுல்லாக இதை எடுத்து வரும். சப்போஸ் நேற்று டேட்டுக்கு பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்ன லோடு போயிருக்கு, யாருக்கு போயிருக்கு, என்ன டெலிவரிக்கு போயிருக்கு, லோடில் எவ்வளோ, எம்டி எவ்வளோ, நெட் வெயிட் எவ்வளோ, டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நம்ம அங்கே என்னெல்லாம் என்ட்ரி பண்ணமோ அதை ஃபுல்லாகவே அந்த டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட் எக்ஸல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எக்ஸலில் வேணும் உங்களுக்கு, ஒரு பெர் மந்த்துக்கு எவ்வளோ டீட்டெயிலாம் போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு எக்ஸலில் வேணாலும் எக்ஸலில் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸலை வந்து நீங்கள் ஃபர்தராக உங்களோட இன்டர்னல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலில் இவ்வளோ டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த நம்ம போட்ட எக்ஸலில் இந்த டேட்டு, இந்த டிக்கெட் நம்பரு, இந்த வெஹிக்கிள் நம்பர், இந்த என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் இன் டைம் என்ன, அவுட் டைம் என்ன லோடு போயிருக்கு, எவ்வளோ எம்டி, எவ்வளோ நெட் வெயிட்டு அப்படிங்கிற டீட்டெயில் இதில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா எம்டி, இந்த வண்டி ஏதாவது உள்ள பெண்டிங்கில் இருக்கிறாங்கிறத இதில் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ வண்டி நேற்று நம்ம எம்டி போட்டிருக்கோம், ஆனால் லோடு போடலை. ஸோ அதனால் இவ்வளோ வண்டி எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் காட்டுது. ஸோ இந்த ரிப்போர்ட்டையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது மிஸ்ஸிங்கான டிக்கெட் இருந்தாலும் இதுலேயே நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிக்கெட்டில் இப்போ அடுத்து ஒரு வண்டி, நம்ம புதுசாக ஒரு வண்டி போட்டோம். இப்போ ஆல்ரெடி லோடு போட்டிருக்க, எம்டி போட்டிருக்க வண்டியே திரும்ப வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு அந்த வண்டியை செலக்ட் பண்ணி என்ன கஸ்டமருக்கு போதும் என்ட்ரி மட்டும் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து லாஸ்ட்டாக போட்ட எம்டி வெயிட், நேற்று போட்டிருந்தாலும் சரி, அதுக்கு முன்னே போட்டிருந்தாலும் கடைசியாக என்ன வெயிட்டில் எம்டி போட்டிருக்கோமோ அந்த வெயிட்டில் உள்ளாயிடும். சரிங்களா? சப்போஸ் வண்டி வந்து வெளியே போயிடுச்சு, நம்ம வந்து என்ட்ரியே பண்ணலை, வண்டியை வந்து வேப்ரிட்ஜில் நிற்கலை அப்படின்னா கூட நம்ம ஆட் லெஸ் போட்டு அந்த வெயிட்டை நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒன்லி எம்டிக்கு ஃபார் லோடை வந்து மேனுவலாக என்ட்ரி பண்ண முடியாது, எம்டிக்கு மட்டும் தான் நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ண முடியும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னா கண்ட்ரோல் கீ கொடுத்து, இப்போ இந்த வண்டி வந்து நமக்கு வந்து 4.5 டன் இருக்குது அப்படின்னா, ஸோ அது கூடவே இது ஆட் ஆயிரும். இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ரிப்போர்ட் பார்த்தாச்சு. ரிப்போர்ட்டில் அனலைசிஸ் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயே ஒரு 4 டைப் ஆஃப் ரிப்போர்ட் இருக்குது. அது என்னென்ன ரிப்போர்ட்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐட்டம் வைஸ் லோடு. இது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியல் என்னென்னலாம் எவ்வளோ லோடு வெளியே போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை இதில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம 12 ஜல்லி இது எல்லாமே எத்தனை லோடு போயிருக்கு, அதில் எவ்வளோ வெயிட்டு, அதில் எவ்வளோ அமௌண்ட்டில் போயிருக்கு, எவ்வளோ ரிசர்வ் ஆகிருக்கு, எவ்வளோ பாஸ் அமௌண்ட் என்னங்கிற டீட்டெயிலில் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி லோடு சம்மரிங்கிறது இந்த வண்டி லோடு வைஸ், அந்த டோக்கன் நம்பர் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இதில் கொண்டு வரும். அடுத்து வெஹிக்கிள் சம்மரி அப்படிங்கிறது வந்து ஒரு வெஹிக்கிள் இன்னைக்கு இந்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்க டேட்டில் எத்தனை லோடு அடிச்சிருக்கு, எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு, நெட் வெயிட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில் வந்துடும். ஸோ இதுலேயே வந்து என்ன கேஷ் ரிப்போர்ட். இந்த கேஷ் ரிப்போர்ட்டுங்கிறது கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குது, யூபிஐயில் எவ்வளோ பேமெண்ட் ஆகிருக்குங்கிற டீட்டெயிலெலாம் இதில் கொண்டு வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து வெஹிக்கிள் இன் அவுட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் என்னென்னா, ஒரு வண்டி எப்போ இன் ஆயிருக்கு, எப்போ அவுட் ஆயிருக்கு, எவ்வளோ நேரம் நம்ம க்ரஷரில் இல்லை நம்ம குவாரியில் நின்றுருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலே எடுத்துக்கலாம். சப்போஸ் எதுவும் டிலே ஆயிடுச்சுன்னா இந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம என்னென்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் வைஸ் மெட்டீரியல். இது என்னென்னா, நம்ம 1 மந்த் செலக்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியலையும் குரூப் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக அன்னைக்கு டேட்டில் எத்தனை லோடு போயிருக்கு, எவ்வளோ வெயிட் போயிருக்கு, எவ்வளோ டன் போயிருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அது வந்திருக்குங்கிற டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே பெர் மந்த்துக்குன்னு இல்லை, நீங்கள் பெர் இயர்க்குனாலும் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு க்ரஷர் ஒரு குவாரியை மெயின்டைன் பண்ணுறது, இந்த வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே இந்த டீட்டெயிலில் இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர். நீங்களாவே இதில் மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கலாம், நீங்களாவே ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோதான். இது வந்து என்னென்னா, நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் யார் டெலீட் பண்ணியிருக்காங்கங்கிற ரிப்போர்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது லோடு போட்டு டெலீட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெலிட்டட் ரிப்போர்ட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது டெலீட் பண்ணியிருக்காங்களா, எந்த யூசர் டெலீட் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயிலில் பார்த்துக்கலாம். நான் ஒன்று இப்போ டெலீட் பண்ணி காட்டுறேன். டெலீட், எஸ்,
டெலிட்டட் ரீசன் கேட்கும், எதுக்காக டெலிட் பண்ணீங்க, இது எதுக்காக டெலிட் பண்ணீங்க, என்ன ரீசனுக்காக டெலிட் பண்ணீங்கன்னு கேட்கும். நம்ம வந்து எம்டி மிஸ்ஸிங் சும்மா கொடுத்துக்கிறோம். இப்போ நான் இதை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம டெலிட்டட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த யூசரில் இப்போ நம்ம எம்எம்ஏ யூசரில் போயிருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூசர் கொடுத்துருவோம். அவங்க ஷிஃப்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணும்போது அந்த யூசரை லாகின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த யூசர் வந்து இந்த ரீசனுக்காக டெலிட் பண்ணிக்காங்க ரிப்போர்ட் இருக்கும். இதையும் நீங்கள் 1 மந்த்து 1 இயர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் தான், சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் தான். ஒன்ஸ் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், உங்கள் சிஸ்டம் இது வந்து டேரெக்ட் ஆன்லைன் கிடையாது, உங்களோட கண்ட்ரோலில் வந்துடும் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.